அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன முக்கியமான ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆர்டிகல் இருக்குது. குவாண்டம் ஆண்டின் மகத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு பின்னணியில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐக்கிய நாடுகள் சபை இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டையும் ஒவ்வொரு விஷயத்துக்காக கொண்டாடுவாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் எதை கொண்டாட போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குவாண்டம் தொழில்நுட்பம் அப்படிங்கிற இந்த குவாண்டம் அறிவியலை தான் இந்த வருஷம் கொண்டாட போகிறாங்க. ஸோ இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அப்படிங்கிறத 2025 வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எதற்காக அதை கொடுத்துருக்காங்க, குவாண்டம் அறிவியல்னா என்ன, அதை பற்றி தான் இந்த ஒரு ஆர்டிக்கல்ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குவாண்டம் அப்படிங்கிறது நமக்கு அறிவியலே இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று நமக்கு நட்சத்திரம், பூமி, சூரியன், இந்த மாதிரியான நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய அந்த கோள்களை பற்றி படிக்கிறது ஒரு டைப் ஆஃப் அறிவியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு வகையான அறிவியல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கண்களுக்கு புலப்படாத பொருட்களை பற்றி, அந்த கூறுகளை பற்றி படிக்கிறது தான் இன்னொரு வகையான அறிவியல். நமக்கு ஆட்டம் அப்படிங்கிறது தெரியும், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ், இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஆனால் அதையும் தாண்டி சப் அட்டாமிக் லெவல்ஸில் இன்னும் நிறைய மாலிகுல்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு உலகத்துக்கு உணர்த்தின ஒரு ஆண்டு தான் 1925. அந்த 1925 தான் என்ன ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, குவாண்டம் கோட்பாடு அப்படிங்கிற அந்த குவாண்டம் தியரி அப்படிங்கிறத முன்வைத்திருந்தாங்க. அதுல இருந்த முன்னணி அறிஞர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரோடிங்கர், மேக்ஸ் பான், சத்யேந்திரநாத் போஸ், பாஸ்கல் ஜார்டன், வெர்னர் ஹெய்சன்பர்க், இந்த மாதிரியான முக்கியமான அறிவியலாளர்களால முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்து தான் இந்த குவாண்டம் தியரி அப்படிங்கிறது. இந்த குவாண்டம் தியரி முன்வைக்கப்பட்டு 100 ஆண்டுகளை கொண்டாடக்கூடிய வகையில் தான் 2025 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஐநா சபை அறிவிச்சிருக்காங்க. ஸோ குவாண்டம் எப்படி நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறத அடுத்த கட்டங்களில் நம்ம பார்ப்போம். குவாண்டம் அறிவியல் அப்படிங்கிறது பல பயன்பாடுகளை கொண்டிருக்கு. நம்முடைய கைபேசிகள், திறன்பேசிகள், அன்றாடம் நாம் எதிர்கொள்கின்ற வலைப்பின்னல் உள்ளிட்ட அந்த இன்டர்நெட், இதெல்லாமே பார்த்தோம்னா குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் நமக்கு செய்தி தொடர்பு இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அதனுடைய பயன்பாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. எதிர்காலங்களில் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. சமீபத்தில் கூட பார்த்தோம்னா சைக்கமோர் அப்படின்னு சொல்லக்கூடிய கூகுளோடைய ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர், ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்மல் கம்ப்யூட்டரை விட அதிவேகத்தில் செயல்படக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரை நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு கணிதம் இருக்கு, ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னா அது ரொம்ப வேகத்துல நமக்கு செஞ்சு முடிச்சிடும். ஆனா சூப்பர் கம்ப்யூட்டரே ஒரு கணக்கு முடிக்கிறதுக்கு 10,000 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர், கூகுளுடைய இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 200 செகண்ட்ஸ்ல வந்து அந்த ஒரு கணக்கு முடிச்சு காட்டியிருக்கு. ஓகேங்களா? அப்ப குவாண்டம் டெக்னாலஜி, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ், அதனுடைய பயன்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. டேட்டா ஹேண்டலிங் அப்படிங்கிறதுல இந்த குவாண்டம் டெக்னாலஜியோட பயன் அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒரு பயனாக இருக்கு. இந்திய அரசாங்கமும் கூட பார்த்தோம்னா இந்த குவாண்டம் டெக்னாலஜில நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்ப்போம். அதை தாண்டி வேற என்ன நமக்கு இந்த குவாண்டம் டெக்னாலஜினால பயன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காலநிலை மாற்றத்தினுடைய பாதிப்புகளை நம்ம அறிஞ்சு கொள்றதுக்கு, அதே மாதிரி புயல், நிலநடுக்கம், இத மாதிரியான விஷயங்களுக்கு முன் அறிவிப்புகளை, அதாவது ஏர்லி வார்னிங் அப்படிங்கிறத டெவலப் பண்றதுக்கு, அதை ப்ரிசைஸா கொண்டு வரதுக்கு இந்த குவாண்டம் டெக்னாலஜி அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு ஜிபிஎஸ் போன்ற இடங்காட்டிகள் இதெல்லாமும் பார்த்தோம்னா குவாண்டம் டெக்னாலஜி மூலயமா தான் நமக்கு செயல்பட்டு இருக்கு. அதை தவிர பார்த்தோம்னா மருத்துவத்துறையில நோய் கண்டறியும் கருவிகளுக்கும் இந்த ஒரு குவாண்டம் டெக்னாலஜி பயன்படும். ராணுவ துறைகளிலும் இந்த ஒரு குவாண்டம் டெக்னாலஜி அப்படிங்கிறது பயன்படும். சரிங்களா? சோ இந்த பிக் டேட்டா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பெரும் தரவுகள், அதை பத்தின ஒரு அமைப்பு, அதை பத்தின ஒரு படிப்புலாம் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அதனுடைய பயன்பாட்டிலுமே இந்த குவாண்டம் டெக்னாலஜி அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐநா சபை இந்த ஒரு வருஷத்தை வந்து குவாண்டம் டெக்னாலஜிக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குவாண்டம் அறிவியலுடைய முக்கியத்துவம், அதனுடைய பயன்பாடுகள், அதனுடைய விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஐநா சபை அவங்களுடைய விஷயத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குவாண்டம் தொடர்பான கல்வி, வேலை வாய்ப்புகளை அனைவருக்கும் அணுகக்கூடிய வகையில் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான ஹைடெக்கான விஷயங்கள்லாம் நிறைய சாமானிய மக்களுக்கு அணுகக்கூடிய வகையில் இருக்காது. சோ அதை அணுகக்கூடிய வகையில அரசாங்கங்கள் அதற்கான திட்டங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு தொழில்நுட்பம்,
பண்பாடு, இயற்கை உலகை பற்றி நம் புரிதலில் குவாண்டம் அறிவியலின் தாக்கங்களை தனியாக வரிசைப்படுத்தி கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் அதை குவாண்டம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரியா? வேற என்ன நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படை அறிவியல் நம்முடைய அறிவியல் கல்வியல் குவாண்டம் இயந்திரவியல் சார்ந்த திறன்களை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு குவாண்டம் டெக்னாலஜியோட பயன்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கும் அதை பத்தின விஷயங்களை ஸ்டடி பண்ணணும். பிக் டேட்டா போன்றவற்றை பாதுகாப்பாக எப்படி பயன்படுத்துவது அதை பத்தின விழிப்புணர்வை கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த குவாண்டம் டெக்னாலஜியோட இன்னொரு முக்கியமான பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதன் மூலியமா நம்ம கம்யூனிகேஷன் பண்றப்ப இதை ஹேக் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். சரிங்களா? ஏன்னா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது நாடுகள் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க் அப்படிங்கிறது ரொம்ப செக்யூர்டா இருக்கும். இதை ஹேக் பண்ணவே முடியாது. அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு இந்த குவாண்டம் இயந்திரங்கள் அதை பற்றின போட்டிகளை நடத்தணும், அதை பற்றின ரிசர்ச் அதிகப்படுத்தணும், பேட்டன்ஸ் அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக சப்மிட் பண்ணணும். அதற்கான ஒரு முன்னெடுப்புகளையும் அரசாங்கங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஐநாவுடைய இந்த ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதா இறுதியா இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நேஷனல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் மிஷன் அப்படிங்கிறத நேஷனல் குவாண்டம் மிஷன் அப்படிங்கிறத ஏப்ரல் 2023 கொண்டு வந்திருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இந்த குவாண்டம் டெக்னாலஜியோட அடாப்ஷன் அப்படிங்கிறத அதிகப்படுத்தணும், அதுல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட இந்தியா முன்னெடுப்புகள் நிறையவே இருக்கு. சரிங்களா? ஸோ அதை பத்தின இந்த குவாண்டம் டெக்னாலஜி இயர் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனுடைய பின்னணி எதற்காக இந்த குவாண்டம் டெக்னாலஜினா என்ன, எதற்காக பயன்படுத்தப்படுது, எப்போ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா 40 ஆண்டுகளுக்கு பின் போபால் ஆலையில் நச்சு கழிவுகள் அகற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் போபால் கேஸ் ட்ராஜடி நம்ம சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். 1984 ஆண்டு போபால்ல இருக்கக்கூடிய அந்த யூனியன் கார்பைடு அப்படிங்கிற அந்த ஒரு தொழிற்சாலையில இருந்து மெத்தில் ஐசோசைனைடு அப்படிங்கிற இந்த நச்சு வேதிப்பொருள் வந்து நமக்கு பரவ ஆரம்பிச்சது. நிறைய மக்கள் வந்து இதனால இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 5479 பேர் வந்து இதனால இறந்து போனாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அங்க அந்த யூனியன் கார்பைட் ஃபேக்டரி அதுக்கப்புறமா திறக்கப்படாமே இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றப்படாமே இருந்துச்சு. இப்ப மத்திய பிரதேச அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆலையில இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆலையை திறந்து அங்க இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றி அது எப்படி அகற்ற போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பித்தம்பூர் அப்படிங்கிற பகுதி மத்திய பிரதேசல இருக்கு. இந்த பித்தம்பூர் அப்படிங்கிற பகுதியில வச்சு அதை இன்சினரேட் பண்ண போறாங்க. அதாவது அந்த கழிவுகளை எரிக்க போறாங்க. இதனால எந்த பாதிப்புகளும் ஏற்படாது அப்படிங்கிறதையும் அந்த மாநிலத்தோட முதலமைச்சரும் நமக்கு சொல்லியிருக்கிறார். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, நிலத்தடி நீரில் நைட்ரேட் மாசு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கு கீழே ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டுதோறும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மாவட்டங்கள்ல நிலத்தடி நீருடைய தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத அளவிடுவாங்க. அந்த வகையில இந்த வருஷம் பார்த்தோம்னா 440 மாவட்டங்கள்ல இந்தியாவுடைய நிலத்தடி நீரின் தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல நிறைய மாநிலங்கள்ல நிலத்தடி நீர்ல நைட்ரேட் அப்படிங்கிறது கலந்திருப்பதாக நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நைட்ரேட்டினுடைய அளவு அப்படிங்கறத பார்த்தோம்னா 1 லிட்டர் தண்ணிக்கு, ஓகேங்களா, 1 லிட்டர் தண்ணியில 45 மில்லிகிராம் தான் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து அளவுகோல். இதை தாண்டி தான் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய 440 மாவட்டங்கள்ல இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே ஏறக்குறைய பார்த்தோம்னா ஒரு 700 மாவட்டங்களுக்கு உட்பட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஆனா 440 மாவட்டங்கள்ல 45 மில்லிகிராமுக்கும் அதிகமாக இந்த நைட்ரேட் கண்டென்ட் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. எதனால இந்த நைட்ரேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த நைட்ரேட் சார்ந்த உரங்களை பயன்படுத்துவது, கழிவுகளை சரியா மேலாண்மை செய்யாம அந்த கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறது, மனித கழிவுகளின் மேலாண்மை அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறது, இந்த வேஸ்ட் ஹேண்டிலிங் அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறது, உரங்கள் அதிகமாக பயன்படுத்துவது, மக்கள் தொகை பெருக்கம் இதெல்லாமே கூட ஒரு காரணமாக இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலதான் இந்த கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேட் ஆயிருக்கு, அதுவும் நைட்ரேட் கண்டாமினேஷன் அப்படிங்கிறது இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழகம் மாதிரியான தென் மாநிலங்கள்ல பார்த்தோம்னா யுரேனியம் கண்டாமினேஷன் கூட இருக்கிறதாக இந்த ஒரு அறிக்கையில வெளியிட்டிருந்தாங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 4 பேருக்கு கேல் ரத்னா, 32 பேருக்கு அர்ஜுனா விருது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. ஸோ
நமக்கு தேசிய விளையாட்டு விருதுகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே உயரிய விளையாட்டு விருதாக கருதப்படக்கூடிய விருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த வருஷம் மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது 4 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுல தமிழகத்தை சேர்ந்த குகேஷ் அவர்களுக்கு, அடுத்தது ஹரியானாவை சேர்ந்த மனு பாக்கர், அடுத்தது பேரா அத்லட்டா இருக்கக்கூடிய பிரவீன்குமார், அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹாக்கி வீரராக இருக்கக்கூடிய ஹர்மன் பிரீத் சிங், இவங்க 4 பேருக்கும் தான் இந்த கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. மிக உயரிய விருது. இதையும் தாண்டி 32 பேருக்கு வந்து அர்ஜுனா அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி மீதி சின்ன சின்ன விருதுகள் அப்படிங்கிறதும் நிறைய வழங்கப்பட்டிருக்கு. இதுல நமக்கு தேர்வு அடிப்படையில பார்க்கிறோம் அப்படின்னா நமக்கு தமிழகத்தை சேர்ந்த விருதாளர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த வகையில பார்த்தோம்னா தமிழகத்தை சேர்ந்த விருதாளர்கள் அப்படிங்கிறதுல நமக்கு 3 பேர் வந்து இருக்காங்க. ஒன்று, அந்த 3 பேருமே பார்த்தோம்னா பாரா பேட்மிண்டன் போட்டிகளில் இந்தியாவுக்காக தமிழகத்திலிருந்து போய் வெண்கல பதக்கமும் வெள்ளி பதக்கமும் வின் பண்ண ஆட்கள். சரிங்களா? யார் அந்த 3 பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று நித்யஸ்ரீ, இன்னொன்று துளசிமதி, மூன்றாவதா பார்த்தோம்னா நமக்கு மனிஷா. இதுல மனிஷா மற்றும் நித்யஸ்ரீ வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய துளசிமதி பார்த்தோம்னா வெள்ளி பதக்கத்தை வின் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தமிழகத்திலிருந்து நமக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டிருக்கு. தமிழகத்திலிருந்து மொத்தம் தேசிய விளையாட்டு விருதுகள்ல 4 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு இருந்த முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். நீங்களும் ஒரு தடவை பாருங்க. நன்றி.